அதிகமா இப்ப இஸ்லாமிய நாடா போச்சு அது. அன்னைக்கு நசாராக்கள் இருந்த காலத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க, காலில் விழுந்து விழுந்து எல்லாம் கும்பிடுறாங்க, மத குருட்ட விழுவுறாங்க, தலைவர்கள் காலில் விழுவுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் கேட்கிறார், முஆது கேட்கிறார், அவர் புதுசா இருக்குது. ஏன் இஸ்லாம் ஒழித்த ஒரு காரியம் நம்ம எல்லாம் செய்யாத ஒரு காரியமா இருக்குது, இவங்க இப்படி பண்றாங்களே என்னதுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, ஐயி செய்யின் தசனவுன ஹாதா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அவர் யாரு, அவர் காலில் நீங்க போய் விழுவுறீங்க, நீங்கள் மனுஷன் தானே அவர் மனுஷன் தானே அப்படின்னு இவர் கேட்கிறார். யார்? முஆது இப்னு ஜபல் கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, ஹாதா இது ஏன் நாங்க செய்யறோம்னு கேட்டா, கான துஹபத்தல் அன்பியாய் கபலனா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு காணிக்கை முறை இதுதான். அவங்க சொல்றாங்க, முந்தி உள்ள நபிமார்கள் இருக்காங்களே அவங்க இப்படிதான் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க? ஒரு முக்கியமான ஆளை கண்டா நீங்க காலில் விழுந்துருங்க, மதகுருகள் காலில் விழுந்துருங்க, பெரிய மனுஷன் காலில் விழுந்துருங்க என்று இறை தூதர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, அதைத்தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு முஆது இப்னு ஜபலுக்கு சொல்றாங்க. உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, இருக்கும்னு நினைக்கிறார். இறை தூதர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இப்ப இறை தூதர்கள் சொல்லி இருந்தா நம்மளும் செய்யணுமே. முத வேலையா மதீனாவுக்கு போன உடனே முத வேலையா நம்ம செஞ்சிருந்தோம். இத யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலில் போய் நம்ம விழுந்துட வேண்டியதான். அவரே சொல்றாரு, குல்து நான் எனக்குள்ள சொல்லிக் கொண்டேன், நஹ்னு அஹக்கு அன் நஸ்னா ஹாதா பி நபியினா, எங்கள் நபிக்கு இந்த மாதிரி எங்கள் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது மாதிரி செய்வதற்கு நமக்கு உரிமை அதிகம் இருக்கிறது. நபிகள் நாயகம் எவ்வளவு தகுதி உள்ளவங்க, அப்ப இறை தூதர்களுடைய வழிமுறையை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு நினைத்துக்கிட்டாரு. நினைச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. அடிக்கடி வந்துட்டு போவார், கணக்கு வழக்குகள் ஒப்படைக்க, நிர்வாகத்தை ஆலோசனை பெறுவதற்காக திரும்ப தலைநகரத்துக்கு வர்றாரு, மதீனாவுக்கு. இந்த செய்தியை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹும் கதபு அலா அம்பியாயிஹிம், அவர்கள் நபிமார்கள் பெயரால் பொய் சொல்லி இருக்கிறார்கள், பொய்யர்கள். இறை தூதர்கள் சொன்னதா சொன்னாங்களே அது பச்சை பொய். எந்த மாதிரியான பொய்? கமா ஹர்ரஃபு கிதாபஹும், தங்களுடைய வேதங்களில் எப்படி கைவரிசையை காட்டினார்களோ, அல்லாஹ் சொல்லாதையெல்லாம் சொந்தமா எழுதி கொண்டு வேதம் என்று சொன்னார்களோ அந்த மாதிரி இதுலையும் இறை தூதர்கள் பெயரை பயன்படுத்தி பொய் சொல்லி இருக்கிறார்கள். இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல அப்தலனா கைரம் மின் ஸாலிக, அல்லாஹ் அதை விட சிறந்த ஒன்றை நமக்கு பதிலாக தந்திருக்கிறான், மாற்றாக தந்திருக்கிறான். அதுதான் அஸ்ஸலாம் துஹபத் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய முகமன் இருக்கிறதே, சொர்க்கவாசிகள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்களே அந்த சலாமை அல்லாஹ் இப்ப தந்து விட்டான். இந்த காலில் விழுவது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் அந்த சலாமே. அப்ப இந்த சலாம் எதுக்கு அடையாளமா? சமத்துவத்தின் அடையாளம். சலாம் என்பது சகோதரத்துவத்தின் அடையாளம். மனிதனுக்கு மனிதனுக்கு அடிமையாக இருப்பதை ஒழித்து கட்டியதன் அடையாளம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு காலில் விழுவுறியா, அதை வந்ததை ஒழிக்கிறதுல இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வந்ததை எதுக்கு? அதுக்கு பதிலா அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக இறைவன் இதை தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்னத் அஹ்மதுல 18591வது ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனை கண்டால் எவ்வளவு பெரிய தலைவனாக, மகானாக, மதகுருவாக, செல்வாக்கு மிக்கவராக, பணக்காரராக, ஆதிக்கம் உள்ளவராக, படைபலம் உள்ளவராக, ஒரு அதிகாரியாக, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, காலில் உழுவுற தாயாக, தகப்பனாக, புருஷனாக, அண்ணனாக, தாத்தாவாக, பாட்டியாக, யாரா இருந்தாலும் சரி காலில் விழுற மேட்டர் கிடையாது. மனுஷன் தான். மனிதனுடைய அந்த கிரீடத்தை, உயர் அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த கௌரவத்தை ஒருத்தன் காலில் போட்டுக்கொண்டே நீ மிதிச்சிடக்கூடாது. அல்லாஹ் உனக்கு பகுத்தறிவுங்கிற கிரீடத்தை தந்திருக்கிறான். அது இந்த தலையில தான் எல்லாமே இருக்கிறது, கையில எல்லாம் ஒண்ணுதான் இருக்குது, தொட்டறிவு மட்டும்தான் இருக்கிறது. 6 அறிவு இருக்கிற ஒரே பார்ட்டி அது தலை தான். பார்க்கிற அறிவு அங்கதான் இருக்குது, கேட்கிற அறிவு அங்கதான் இருக்கிறது, சுவைக்கிற அறிவு அங்கதான் இருக்கிறது, முகர்ந்து பார்க்கிற அறிவு அங்கதான் இருக்கிறது, தொற்று அறிவு அங்கேயும் இருக்கிறது. உடம்பு பூரா இருக்கிற மாதிரி எங்க இருக்கு, அங்கேயும் இருக்கிறது. 5ஓட சேர்த்து 6வதாக சரக்கு இருக்குது, அதுவும் அங்கதான் இருக்கிறது. சிந்திக்கிற, விளங்குகிற, ஆய்வு செய்கிற 6வது அறிவாகிய பகுத்தறிவு அனைத்தும் இருக்கக்கூடியது தலை தான். இந்த தலையில தான் என்ன இருக்குது? 6 அறிவும் இருக்கிற ஒரே இடமாக தலை இருக்கிறது. அந்த கிரீடத்தை கொண்டு போய் ஒருத்தன் காலில் கொண்டு போடுறியப்பா, அல்லாஹ் உனக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை தலையில சுருட்டி இருக்கிறான், அதை கொண்டு கீழே போட்டு கும்பிடுறது நியாயமா? தாயாவே இருக்கட்டுமே, உன் தலை அதை விட பெருசு விளங்க. தலையை கொண்டு யாருக்கு கீழே வைக்க கூடாது, இறைவனுக்காக மட்டும்தான் அந்த நெத்தியை நிலத்தில் வைக்கணும், மனிதனுக்கு வைக்க கூடாது என்று சொல்லி இஸ்லாம் அப்படி தடுக்கிறது. காலில் விழுகிற விட்டு தள்ளுங்க, எந்திரிச்சு நிக்க கூடாதுங்கிறதுங்க. ஒருத்தர் சந்திக்கும் பொழுது 2 பேரும் எந்திரிச்சு நிக்கிறது ஓகே. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம்,
அவரும் வர்றாரு, உட்கார்ந்துருக்காரு, நம்மளை கொண்டு அவரை எந்திரிக்கிறாரு. அப்படி ஒருத்தர் வரவேற்கிறதுக்காக வேண்டி அவர் வீட்டுக்கு வந்தா நம்ம எந்திரிக்கலாம், நம்ம வீட்டுக்கு வந்தா அவர் எந்திரிக்கலாம். அப்படி இருந்தா எந்திரிக்கலாம். நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், நீங்க எந்திரிச்சு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அது மாதிரி நீங்க என் வீட்டுக்கு வந்தா நான் எந்திரிக்கணும். அது எதுக்காக வேண்டி? வரவேற்கிறதுக்காக வேண்டி இருந்தால் அது ஓகே. ஆனால் எப்படி இருந்துடக்கூடாது, அவர் வீட்டுக்கு நம்ம வந்தாலும் நம்ம வீட்டுக்கு அவர் வந்தாலும் அவர் உட்கார்ந்தா இருப்பார், நம்ம தான் எந்திரிக்கணும் இருக்குன்னு வைய. அவர் வீட்டுக்கு நம்ம போனாலும் அவர் உட்கார்ந்தா இருப்பாரு, நம்ம வீட்டுக்கு அவர் வந்தாலும் அவர் உட்கார்ந்து நம்ம நின்றுட்டு இருக்கணும். அப்படி இருக்குமையானால் இது சுயமரியாதைக்கு இழுக்கு, இது செய்யக்கூடாது. அதை எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த வாடை கூட வரக்கூடாது தடுக்கிறத பாருங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டுருச்சு, கால் வலி ஏதோ ஏற்பட்டுருச்சு. அப்ப இஸ்தகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டார்கள். இப்ப சல்லைனா வராஹு வஹுவ காயிதும், அவங்க உட்கார்ந்தே தொழ வைக்கிறாங்க. அதாவது நிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துகிட்டு தொழுகை நடத்துறாங்க. பின்னாடி உள்ள மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. தொழுகை போய் நிக்குவோம்ல, அந்த நிக்கிற இடத்துல நபிகள் நாயகம் மட்டும் என்ன செய்யறாங்க, தொழுகையை முன்னிட்டு நடத்தக்கூடிய இமாமு உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப அபூபக்கரும் யுஸ்மியுன் நாஸ் பி தக்பீரிஹி, அபூபக்கர் அடுத்தபடியா நின்றுகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அந்த தக்பீரை எடுத்து கொடுக்கிறார். உடம்பு சரியில்லாட்டி சத்தம் வராதுல, உடம்பு சரியில்லைன்னா அந்த சத்தம் போதுமான அளவுக்கு இருக்காது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர்னவுடனே இவர் ஒருத்த சத்தத்துல அல்லாஹ் அக்பர்பாரு. நம்ம கூட போய் எடுத்து கொடுக்குறோம்ல, தின்னு கரண்ட் போச்சுன்னு சொன்னா லாஸ்ட் சப்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நடுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த தக்பீரை எடுத்து கொடுக்கிறது, மார்க்கத்தில் அதுக்கு இந்த அதிச ஆதாரம். அப்ப அந்த மாதிரி அவர் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி தொழுகையில் நிற்கும் பொழுது ஃபல்தஃபத இலைனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. திடீர்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது, தொழுகையில திரும்பி கூட பார்க்க கூடாது, மார்க்கத்தில் தடை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும்போது யாரும் திரும்பி பார்க்காதேன்னு இருக்காங்க. வேணும்னு திரும்பி பார்க்கறாங்க. என்ன திரும்பி பார்க்கறாங்க, நிக்கிற மாதிரில ஃபீலிங் வருது. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாம் நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே இப்படி திரும்பி பார்க்கறாங்க, தொழுதுகிட்ட தொழுகையில் இருந்துகிட்ட திரும்பி பார்க்கறாங்க, எல்லாம் நிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பின்னாடி உள்ள எல்லாருமே நிக்கிறாங்க. நின்றவன என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஷார இலைனா அப்படிங்கறாங்க. தொழுகையில் இருந்துகிட்ட தொழுதுகிட்ட எது முக்கியம்ங்கறாங்க, தொழுகை எவ்வளவு முக்கியம், அதை விட டேஞ்சர் ஆனது ஒண்ணு ரசூலுல்லாஹ் இதை கருதுறாங்க. அது எப்படி நம்ம உட்கார்ந்து மேல நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து கையினால உட்காருங்கள் என்று சைகை செய்தார்கள். நாங்கள் உட்கார்ந்து விட்டோம். சல்லைனா பி ஸலாத்திஹி குஊதன், உட்கார்ந்த மேனிக்கே அவங்களை பின்பற்றி நாங்கள் தொழுது முடித்தோம். பலம்மா சல்லம, சலாம் கொடுத்து முடித்த உடனே கால அவர்கள் சொன்னார்கள், இன்கித்தும் ஆனிபன் தஃபாலுன ஃபேல பாரிஸ ஒரு ரூம், பாரசீகர்களும் ரோமானியர்களும், அது ஈரானும் இத்தாலியும் சொல்றாங்க, அந்த காலத்துல வல்லரசா இருந்தது. பாரசீக ரோமானிய சக்கரவர்த்திகளுக்கு முன்னால் அந்த மக்கள் நிற்பார்களே, அந்த வேலையை செய்ய பார்த்துட்டீங்களே நீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாரசீக மன்னருக்கு முன்னால், ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு முன்னால் அந்த நாட்டு குடிமக்கள் எப்படி நிற்பார்களோ அந்த வேலையை செய்ய பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, யகூமுன அலா முலூகிஹிம் வஹும் குஊத், மன்னர்கள் உட்கார்ந்து இருக்க மக்கள் எல்லாம் நிற்பார்களே, அது மாதிரி வேலையில நீங்க பார்க்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபலா தஃபாலு, இனி அந்த மாதிரி செய்யவே கூடாது. யதம்மு பி ஐமத்திக்கும், உங்கள் இமாம்களை பின்பற்றி நீங்கள் தொழுங்கள். இன்சல்லா காயிமன், அவர் நின்று தொழுகை நடத்தினால் ஃபஸல்லு கியாமன், நீங்களும் நின்று பின்னாடி தொழுவுங்கள். இன்சல்லா காயினன், அவர் உட்கார்ந்து தொழுகை நடத்தினால் ஃபஸல்லு குஊதன், நீங்கள் உட்கார்ந்துருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 624வது ஹதீஸ்ல இருக்கிறது. புகாரியிலையும் 688வது ஹதீஸ்ல இது சுருக்கமாக இடம்பெற்றிருக்கிறது. இப்ப என்ன பாயிண்ட், மேட்டர் என்ன, நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி அந்த சஹாபாக்கள் நின்றாங்களே, நபிகள் நாயகத்துக்காகவா நின்றாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நின்றாங்க? இல்ல. தொழுகையில் அது ஒரு அமைப்பு, நிற்பது என்பது தொழுகையுடைய ஒரு ஷரத்து. அப்ப தொழுகையில நிக்கணுங்கிறது அல்லாஹ்வுக்காக தான் நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் இல்லாம யார் இருந்தாலும் நின்று தான் இருப்பாங்க, தனியா தொழுதா நின்று தான் இருப்பாங்க. அப்ப நிக்கிறது என்பது யாருக்கு நிக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக நிக்கல. ஆனால் வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்தா என்ன தெரியும், புதுசா ஒருத்தன் வர்றான் மதீனாவுக்கு, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க, அவன் என்ன நினைப்பான், இங்க பாருடா இந்த ஆள் பாடுற பாரசீக ரோமா உட்கார்ந்து இருக்காரு, மூணு பேர் நிக்கிறாங்க, இவங்களுக்கு நின்றதாக மக்கள் எடுத்துருவாங்களாம். உண்மையில் அந்த சஹாபாக்களுக்கு அந்த நினைப்பு கூட இருந்திருக்காது, நம்ம எல்லாம் நபிகள் நாயகத்துக்காக நிக்கிறோம் சொல்லி நின்றுப்பாங்க. தொழுகையில அது ஒரு முறை, அது ஒரு செக்ஷன், அதுக்காக நிக்கிறாங்க. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனுஷனை மரியாதை செய்வதற்கு தான் நிக்கிறீங்க,
என்று சந்தேகம் வந்தால் அதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனுஷன் சந்திக்கும் போது உள்ள நாகரிகம்ங்கிற பேர்ல சுயமரியாதையை நாசமாக்கிறாதீங்க, காலையும் விடாதீங்க, எந்திரிச்சு நின்று கூணி கும்பிடு போட்டுறாதீங்க என்பதை எல்லாம் பார்க்கிறோம். இது சம்பந்தமாக இன்னும் இந்த மனித நாகரிகங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்